நீங்க எப்பாவது ஏன் எல்லா ஐபோனோட பிரைஸுமே 900ல முடியுதுங்கிறத நோட் பண்ணிருக்கீங்களா? ஐபோன் மட்டும் கிடையாது, ஆஃபர் இல்லாம நீங்க ஆப்பிள் ப்ராடக்ட் எதுவா இருந்தாலும் அதோட ஓன் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அது எப்போதுமே 900ல தான் முடியும். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. எப்போதுமே ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 299க்கு ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஆக்சுவலா அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து 300ல இருந்து 1 ரூபி தான் கம்மியா இருக்கு. ஆனா இதோட ப்ராடக்ட் வந்து ஒரு 200க்கு நம்ம வாங்குற மாதிரியான ஒரு இல்யூஷன் நமக்கு கிரியேட் ஆகும். அதோட இல்லாம ஒரு ப்ராடக்ட் வந்து 999ல முடியுது, இல்லனா அந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி 1 ரூபி கம்மியா செல் பண்ணாங்கன்னா அது ரொம்பவே சீப்பான ப்ராடக்ட் நமக்கு அஃபோர்டபிளான பிரைசிங்ல கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் கொடுக்கும். அதோட இல்லாம ஒரு ப்ராடக்ட்டோட பிரைசிங் வந்து 500 இல்ல 15000 20000 இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் நம்பரா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பிரீமியமான ப்ராடக்ட்ங்கிற மாதிரி ஒரு ஃபீலையும் நமக்கே கிரியேட் பண்ணிடும். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் ப்ராடக்ட்டோட பிரைஸ் எப்போதுமே அதிகமா தான் இருக்கும். ஆல்ரெடி அவங்க பிரைசிங் அதிகமா செட் பண்றதோட சேர்த்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் நம்பரா யூஸ் பண்ணாங்கன்னா இன்னுமே அதிகமான பிரைசிங் தான் நமக்கு ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்து ரெண்டு ஸ்ட்ராட்டஜியும் கம்பைன் பண்ணி ஆப்பிள் அவங்களோட ப்ராடக்ட்டோட பிரைசிங்கை செட் பண்றாங்க. அதனால தான் எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்டோட பிரைசிங்குமே 900லயே முடியுது. இந்த வீடியோவை ஆப்பிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு கீழ இருக்கிற ஃபாலோ பட்டனையும் அழுத்திருங்க.